கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு முகநூல் நண்பர்களே, நேரலை செய்தியின் நேயர்களே, ஏனைய ஊடகங்கள், யூடியூப் எரிகிற தீவட்டி யூடியூப் சேனல், யூடியூப் ஊடகத்தின் நண்பர்களே, நேயர்களே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளிலும் இந்த நாளின் மதிய வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த நாளின் தியான செய்திக்கு நேராக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் கடந்த சுமார் 3.5 மாதங்களாக யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 13ஆம் அதிகாரம் வரையாக தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியாக யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரையான வசனங்களின் வாயிலாக இந்த நாளுக்குரிய தியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளின் தியான செய்தியிலே உங்களில் யாராயிலும் இணைந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தயவாக உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 13ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரையான வசனங்கள். அருமையானவர்களே, தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்றார் என்பவைகளே. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்றார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இந்த நாளில் இந்த வாசிக்க கேட்ட வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஏறக்குறைய இதை நேற்றைய தினத்திலே செய்தியிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆயினும் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நாம் தியானிப்போம். தியானிப்பதற்கு முன்பு கர்த்தர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக, இன்றைய தியான செய்திக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சில நிமிடங்களை செலவழித்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். பரிசுத்தர் 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 என்று சகல தேவதூதர்களாலும் அநேக பரிசுத்தவான்களாலும் ஓய்வின்றி எப்பொழுதும் துதிக்கப்படுகிற, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற, துதிக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, உமக்கு முன்பாக 24 சிங்காசனங்களிலே அமர்ந்திருக்கிற 24 மூப்பர்களும்
உம்மை துதிக்கிற போது ஒவ்வொரு முறையும் உமக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து உம்மை பணிந்து கொண்டு, கர்த்தாவே நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர் என்று உம்மை மகிமைப்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் உம்முடைய வேத வார்த்தைகளின் மூலமாக கற்றுக்கொள்ளுகின்றோம். அவ்வளவு மாபெரும் பரிசுத்தராயிருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, இந்த நாளிலும் கூட நீர் உம்மை எங்களுக்காக தந்தருளின அந்த மேலான பாக்கியங்களை நாங்கள் எண்ணி, நீர் மாம்ச சரீரத்தில் மனிதனாக உம்மை மனுபுதற்காக சர்வ சிருஷ்டிகளுடைய ஆத்துமாக்களின் மீட்புக்காக கல்வாரி சிலுவையிலே உம்மை கையளிக்க வந்த அந்த நாளுக்குரிய அந்த நிகழ்வுகளை நாங்கள் தியானிக்கின்ற போது, தூய ஆவியானவர் இந்த வார்த்தைகளின் வழியாக எங்களோடு பேசும்படியாய் நாங்களும் இந்த சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் சுய ஞானம் எந்த இடத்திலும் வெளிப்படாதபடிக்கு, சொந்த பெயர் பிரஸ்தாபங்களுக்காக, சொந்த புகழ்ச்சிக்காக நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு, எங்களுடைய ஜீவாத்மாக்கள் மீட்டு ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக மகா பரிசுத்தரான தேவன் பாவ மனிதர்களால் கொலை செய்யப்படும்படியாக இந்த பூமியிலே வந்த அவருடைய அந்த மாபெரும் நோக்கத்தை எண்ணி நாங்கள் வியந்து உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட, நீர் அன்று கல்வாரி சிலுவையில உம்மை கையளித்தபடியினாலே, ரத்தம் சிந்தி மரிப்பதற்கு கையளித்தபடியினாலே, இன்று நாங்கள் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் மீட்பை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அதன் முழுமைத்தன்மையை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் விசுவாசம் முழுமை பெறத்தக்கதாக தினந்தோறும் நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தில் நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொண்டு, புது சிருஷ்டியின் முதற் பலனாகிய பூரண புருஷனாகிய மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் உம்மோடு கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கின்ற நல்ல அனுபவங்களை சொந்தமாக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளின் மூலமாய் உம்முடைய அருளையும் ஆற்றலையும் அறிவையும் எங்களுக்கு தந்து, எங்களை உம்மை போல கிறிஸ்துவின் உடன் சகோதர சகோதரிகளாய், பிதாவாகிய தேவனே உம்முடைய குமாரர்களாய் குமாரதிகளாய், உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாய், அதற்கென்று எங்களை இந்த வார்த்தைகளின் வழியாக தகுதிப்படுத்தும்படியாய் உமது கரங்களில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நேற்றைய தினம் வரையிலும் யோவான் 13ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் வரையிலும் தியானித்தோம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நினைவூட்ட விரும்புகிறேன். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான், நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆயிலும் எல்லாரும் அல்ல என்றார். ஆம், முழுகினவன். நான் இதை திரும்பவும் விவரிக்க விரும்பவில்லை, ஒரே ஒரு வார்த்தையை சுட்டிக்காட்டி செய்திக்குள்ளே வருகிறேன். முழுகினவன் என்றால் தண்ணீரிலே முழுகினவன் அல்ல, தேவனை அறிகிற அறிவாகிய இறை ஞானத்திலே முழுகினவன், ஞான ஸ்நானம் பெற்றவன், சுத்தமாயிருக்கிறார். தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞானத்திலே தினந்தோறும் முழுகுகிறவன், தினந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறான். சத்திய வசனமாகி கிறிஸ்துவோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறான், இணைந்து வாழுகிறான். சத்திய வசனம் அவனுக்குள் இருக்கிறபடியினால் அது அந்த வசனம் அவனை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் சுத்தமாயிருக்கிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் எல்லாரும் அல்ல என்று ஒரு குறிப்படையாளத்தை முன்வைக்கிறார். அது அந்த இடத்திலே யூதாசை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. அதை இன்றைய செய்தியிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அருமையானவர்களே, நாமும் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவங்களை, நம்முடைய சத்திய வசனத்தை கேட்டு நாம் விசுவாசிகளான போதிலிருந்து
எந்த நிலைப்பாட்டிற்குள்ளே நாம் கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகின்றோம் அல்லது சத்திய வசனத்தோடு இணைந்து ஜீவிக்கிறவர்களாக வாழுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த யூதாசை போல் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் உண்டு உறங்கி பயணித்து செலவுக்கான பணத்தை தன் பையிலே பணப்பையை சுமந்து கொண்டிருந்தவனாக இருந்தான். பணப்பையை அவன் சுகமிக்கிறவனாய் இருந்தபடியினால் பண ஆசை மிக்கவனாக இருந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோடு இருந்து கொண்டே சாத்தானாலே நடத்தப்பட்டிருக்கிறான். சாத்தானுடைய ஆவியினாலே ஏவல் பெற்று செயல்பட்டவனாக இருக்கிறான். அந்த வசனமே சாத்தானால் நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம். அவன் பிசாசினால் ஏவ பெற்று இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். இன்று கிறிஸ்துவோடு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இது யாரையும் குறை கூறுவதல்ல, குற்றம் சுமத்துவதும் அல்ல, தீர்ப்பு செய்வதும் அல்ல. நம்முடைய ரட்சிப்பின் அனுபவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் திரும்ப அதை சோதித்து பார்த்து நம்முடைய ரட்சிப்பின் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் புதுப்பித்துக் கொண்டே வருவதற்கு ஏதுவாக இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தயவாக கேட்டுக்கொள்கிறேன். இது யாரையும் தீர்ப்பிடுகின்ற காரியம் அல்ல. காரணம், நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு பதிவிட்ட ஒரு பதிவு இன்றைய தினத்தில் அது ரீடிஸ்பிளே ஆகி இருக்கிறது. அதை படித்த ஒரு நண்பர் ஒரு காரியத்தை எனக்கு சுட்டி காட்டி அறிவுறுத்தி இருக்கிறார். என்ன? தீர்ப்பிடுவதும் தீர்ப்பிடப்படுவதும் நல்லதல்ல என்று ஒரு வார்த்தையை சுட்டி காட்டியிருக்கிறார். அதாவது அவர் அந்த செய்தியை எப்படி புரிந்து கொண்டார் என்பது வேறு. அங்கே ஒரு கருத்தை எனக்கு அறிவுறுத்துகிறார். வாழ்த்துக்கிறேன், நன்றி. அருமையானவர்களே, அது என்ன? தீர்ப்பிடுவதும், ஒரு செய்தியின் வாயிலாக தீர்ப்பிடுவதும், அதே செய்தியினால் நீங்கள் தீர்ப்பிடப்படுவதும் விரும்பத்தகாதது என்ற கண்ணோட்டத்தில் அவர் அந்த வார்த்தையை சுட்டி காட்டுகிறார் என்று எண்ணுகிறேன். ஆகவே நான் யாரையும் தீர்ப்பிடுகிறவன் அல்ல, தீர்ப்பிடுவதற்காக இந்த காரியங்களை சுட்டி காட்டவும் இல்லை. எதற்காக சொல்லுகிறேன்? தேவனுடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்கொள்ளப்பட்ட பட்டயங்களாக இருக்கிறது. அது ஒருபுறம் நமக்கு நன்மைக்கு ஏதுவானவைகளை செய்வது போல தோன்றினாலும் மறுபுறத்தில் நம்மை உருவ குத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய காணப்படுகிற குறைகளை அகற்றுகிறதாக இருக்கிறது. அதுபோலதான் இந்த கண்டனங்கள், சில கண்டனத்திற்குரிய எச்சரிப்பின் செய்திகள் உருவ குத்துவது போல இருக்கும். குத்துகிறது என்றால் நம்மிடத்தில் அந்த குறை இருக்கிறது. அந்த குறை என்ன செய்யப்பட வேண்டும்? களையப்பட வேண்டும். இல்லை, என்னை வேண்டுமென்றே இவர் தாக்கி பேசுகிறார், குற்றம் சுமத்துகிறார் என்கிற எதிர்மறையான எண்ணத்திற்குள்ளே நீங்கள் வருவீர்கள் என்றால் நான் உங்களை தீர்ப்பிடுவது போலத்தான் தோன்றும். கண்டனங்களும் எச்சரிப்புகளும் சிக்ஷைகளும் இல்லாத இடத்தில் ஜனங்கள் மதிகட்டு தறிகட்டு அலைவார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் மனிதர்கள் மதிகேடர்களாய் தறிகட்டு அலைகிறவர்களாய் இருப்போம். வாழ்வியல் நிலைப்பாடுகளில் அனுதினமும் பாவம் செய்கிறோம். அது இந்த கண்டனங்களும் எச்சரிப்புகளும் கலந்த சத்தியவசன போதனைகள் நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு, நம்முடைய குறைகளை தினந்தோறும் அலசி பார்ப்பதற்கு, நாம் நம்முடைய ரட்சிப்பை தினந்தோறும் புதுப்பித்துக் கொள்வதற்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே கண்டனங்களோடு எச்சரிப்புகளோடு தேவனுடைய நீதியை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். விருப்பம் இருந்தால் உங்கள் ஆத்மாவுக்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். முறுமுறுப்போடு கசப்போடு கேட்டீர்கள் என்றால் அது இன்னும் உங்களை துன்பப்படுத்தும், வேதனைப்படுத்தும். தேவனுடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது, உருவின பட்டயம் போன்றது. அது படுகிற இடத்தில
என்னிடத்தில் குறை இருக்குமானால், காயம் இருக்குமானால் நிச்சயமாக அது காயப்படுத்தும். அப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் இந்த குறைபாடு இருக்கிறது, அதனால் தான் இந்த வார்த்தை என்னை குத்துகிறது, உறுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த இடத்துல அதை விட்டு விலகுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அவைகளை விட்டு நம்மை விடுவித்து நீங்களாக்குகிறவர் கர்த்தர், கர்த்தருடைய ஆவியானவர். நாம இதிலிருந்து விடுதலை பெற முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதான் இந்த யோவான் நற்செய்தி நூலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 14ஆம் அதிகாரத்திலே அது வருகிறது என்று நினைக்கிறேன். 14ஆம் அதிகாரம் அல்லது 16ஆம் அதிகாரத்திலே வரலாம். நாம் பிற்பாடு சிந்திக்க இருக்கிறோம். சத்திய ஆவியானவர் வருகிற போது அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். எப்படி? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அங்கே கண்டனம், கண்டித்து உணர்த்துவார். எவைகளை குறித்து? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. இந்த மூன்றும் நமக்கு அது நம்முடைய ஜீவாத்மாவுக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது. இவைகள் இல்லாத ஒரு பிரசங்கம் செத்தது. அதுல ஆசீர்வாதம் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், அற்புதம் இருக்கலாம். ஆனால் அது யார் ஒருவருடைய பேசுகிற நபருக்கோ கேட்கிறவர்களுக்கோ அது எந்த ஆவிக்குரிய பிரயோஜனத்தையும் தராது. சத்திய வசனம் சத்திய ஆவியானவரால் கடிந்து கொள்ளப்பட்டு எச்சரிக்கப்பட்டு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தப்படுகிற வார்த்தைகளே, சத்தியங்களே, பேசுகிறவனுக்கும் அதை கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆவிக்குரிய பிரயோஜனம் உள்ளதாக, மாம்சத்திற்கு பிரயோஜனமாக இருக்காது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டு, ஆகவே நான் யாரையும் தீர்ப்பிடுவதற்கு பிரசங்கிக்கவில்லை, யார் மேலும் குற்றம் சுமத்துவதற்கும் பிரசங்கிக்கவில்லை. நான் என்ன சொல்றேன்? நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு உண்மையாக நாம் மனம் திரும்பி பாவங்களை விட்டு விலகி ஆவி ஆத்மா சரீரத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பு தானா? அப்படி என்றால் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு முழுமையானது அல்ல. அது கிறிஸ்துவின் வருகை மட்டும், அல்லது நம்முடைய மரண நாள் மட்டும். அது தினந்தோறும் புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஒன்றித்து நடந்து வாழ்ந்து பயணித்தவன் யூதாஸ். பணப்பையை சுமக்கிறவனாக இருந்தான். ஒரு நடமாடும் வங்கியை போல் இருந்திருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நடமாடும் வங்கி, பேங்க் போல இருந்திருக்கிறான். யாரு? யூதாஸ். அவனுக்கு பணத்தின் மேல் அவ்வளவு ஈர்ப்பும் ஈடுபாடும் இருந்திருக்கிறது. அவன் என்ன செய்தான்? 30 வெள்ளி காசுக்காக, அன்றைய நிறக்கில் அது சாதாரணமானது 30 வெள்ளி காசு. இன்றைய விலைப்பட்டியல் படி அந்த 30 வெள்ளி காசினுடைய விலை மதிப்பு, அருமையானவர்களே, அதிகமானது, லட்சக்கணக்கான. அந்த பண ஆசை அவனுக்குள் இருந்தபடியினால் 30 வெள்ளி காசுக்காக எந்த கஷ்டப்பாடும் இன்றி 30 வெள்ளி காசு கிடைக்கிறதே என்று சொல்லி பிரதான ஆசாரியர்களுடைய தந்திரத்திற்கு, வஞ்சகத்திற்கு உட்பட்டான். 30 வெள்ளி காசு இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். காட்டியும் கூட்டியும் கொடுத்தான். காட்டி கொடுத்து விட்டால் குற்றமில்லை, குற்றமில்லை என்று இல்லை, குற்றம்தான். கட்டிப்பிடித்து ரவி என்று கட்டிப்பிடித்து, போதகரே என்று கட்டிப்பிடித்து முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். இது கூட்டி கொடுப்பதா காட்டி கொடுப்பதா? இரண்டும் சேர்ந்து. இன்றைய கிறிஸ்தவர்களில் நாம் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நிலைப்பாடுகளை நாம் உணர்ந்து உண்மையாக நாம் மனம் திரும்பின அனுபவத்திற்குள்ளே வந்திருக்கிறோம் என்றால், ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். நேற்றைய தினத்திலே நான் நடந்த நடத்தை, நான் பேசிய வார்த்தைகள், நான் செயல்பட்ட விதம், நான் வாழ்ந்த வாழ்க்கை, அதை குறித்து அலசி ஆராய வேண்டும். அதில் என்ன குறைகள்
என்னுடைய பார்வையிலே என்னிடத்தில் காணப்படுகிறதோ அவைகளை விட்டு நான் விலக வேண்டும். தினந்தோறும் மனம் திரும்ப வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை தினந்தோறும் புதுப்பித்துக் கொள்வதற்கான வழி. இதற்கு கண்டனங்கள் தேவை, எச்சரிப்புகள் தேவை. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்ற போதனைகள் தேவை. இதை புறக்கணிப்போமானால் நம்முடைய ரட்சிப்பு செத்ததாயிருக்கும், நம்முடைய விசுவாசம் செத்ததாயிருக்கும், செயலற்றதாயிருக்கும். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. யாக்கோபு அப்போஸ்தலன் அப்படித்தான் சொல்லுகிறார். நிருபங்களை படித்து பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. பவுல் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். யாக்கோபு சொல்லுகிறார், கிரியைகளற்ற செயலற்ற விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நீதிமொழிகளிலே சாலமன் அரசன், பிலாசபர், பிரசங்கி, தத்துவஞானி, இறையியல் தத்துவஞானி சாலமன் சொல்லுகிறான், செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிரோடு இருக்கிற நாய் வாசி என்று சொல்லுகிறான். ஏன்? செத்த சிங்கம் பலவான். காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், மனிதர்கள் உட்பட அனைவரும் கர்ச்சிக்கிற சிங்கத்தை கண்டு பயப்படுவார்கள். ஆனால் செயலற்ற செத்த சிங்கம், செயல்படாத சிங்கம், செயலற்ற சிங்கம் செத்ததற்கு சமம். அதை பார்க்கிலும் குறைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நாய் நல்லது என்று சொல்லுகிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவ விசுவாசம் செயலற்றதாக இருக்கிறதா, செத்த விசுவாசமாக இருக்கிறதா? செத்ததாக இருக்கிறது என்றால் நாம் அந்த செயலற்ற செத்த சிங்கத்தை போல் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள கடவுள். அருமையானவர்களே, அதனால் தான் யாக்கோபு சொல்லுகிறார், கிரியைகளற்ற விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. ஒருவன் உன்னிடத்தில் உனக்கு விசுவாசம் இருக்கிறது, என்னிடத்தில் செயல்கள், கிரியைகள் இருக்கிறது. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை நிரூபித்து காட்டு பார்ப்போம் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். இன்றைக்கு அனைவரும் விசுவாசிகள், அனைவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் நாம் ஒன்றை சிந்திக்க மறந்து விட்டோம். யாக்கோபு கேட்கிறாரே, நான் செயல்படுகிற ஒரு கிறிஸ்தவன், நீங்கள் உன்னை பார்க்கிலும் நாங்கள் பரிசுத்தவான்கள், ஏனெனில் நாங்கள் முதிர்ந்த விசுவாசிகள் என்கிறோம். அப்போ அவன் திருப்பி கேட்பான் இல்லையா, நீ முதிர்ந்த விசுவாசித்தான், ஒத்துக்கொள்ளுகிறேன். நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாசித்தான், ஒத்துக்கொள்ளுகிறேன். நீ ஆவியை பெற்ற விசுவாசித்தான், ஒத்துக்கொள்ளுகிறேன். நீ மறுபடி பிறந்த விசுவாசித்தான், ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் என்னிடத்தில் நற்கிரியைகள் இருக்கிறது, நல்ல செயல்கள் இருக்கிறது. நான் சத்தியத்தின்படி செயல்படுகிறேன், நான் கற்றுக்கொண்ட வார்த்தைகளின்படி நடக்கிறேன். திருவள்ளுவர் சொன்னது போல, கற்க கசடர நிற்க, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்கிறார். கற்க கசடரக, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ கற்றுக்கொண்டதற்கு ஏற்ற வகையில நீ நின்று செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். அதை ஒரு சாதாரண விசுவாசி சொல்லுகிறான், நான் கற்றுக்கொள்ளுகிறேன், நானும் விசுவாசிதான், ஆனால் என்னிடத்தில் நற்கிரியைகள் இருக்கிறது. நான் கற்றுக்கொண்ட சத்திய வசனத்தின்படி நடக்கிறேன், செயல்படுகிறேன். உன்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறது, என்னை பார்க்கிலும் நீ பரிசுத்தன், கிரியைகள் இல்லாமல் விசுவாசி என்று சொல்லுகிறாய். உன் கிரியைகள் இல்லாத விசுவாசத்தை எனக்கு காண்பி பார்க்கலாம் என்று கேட்கிறார். எப்படி காண்பிப்பீர்கள்? முடியாது. நாம் செத்த விசுவாசிகளாய் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் அதே நிலையிலே நின்று விட்டோம்.
நம்முடைய ரட்சிப்பின் தீவட்டி அணைந்து விட்டது. அடுப்புல என்ன இல்லை? நெருப்பு இல்லை. அங்கே பூனை படுத்துக் கொண்டிருக்கிறது. நெருப்பு அடுப்புல நெருப்பு இருந்தா என்ன செய்யாது? பூனை அந்த அடுப்புக்குள்ள உறங்காது. ஆனா அந்த அடுப்புல என்ன இருக்கும்? நீர்த்து போன சாம்பல் இருக்கும். நீர்த்து போன சாம்பல்ல பூனை அல்லது நாய் நன்றாக அல்லது பெரிச்சாளி சுகமாக படுத்து தூங்கும். அப்போ ரட்சிக்கப்பட்ட செயலற்ற விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவியை பெற்றவர்கள், மறுபடி பிறந்தவர்கள் செத்திருக்கிறார்கள், குளிர்ந்து போயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், ஒன்றில் நீ அனலாயிரு அல்லது குளிராகவே இரு. ஐசை போல மாறிவிடு. ரெண்டும் கெட்டானாக வெதுவெதுப்பாக, சூடும் இல்ல குளிரும் இல்ல, வெதுவெதுப்பா இருக்கிறார். அநேக புழு பூச்சிகள், தொற்று வியாதிகளை கொண்டு வருகிற நோய் கிருமிகள், அது வளர்வதற்கு ஏற்ற நிலையிலே இருக்கிறாய். நீ இங்கட்டு உன்னை சார்ந்தவர்களையும் கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு தொற்று நோய், தொற்று வியாதி கிருமியாக நீ மாறாதே. ஒன்றில் அனலாயிரு, நெருப்பாயிரு அல்லது குளிர்ச்சியாயிரு. குளிர்ந்த உறைநிலை பனிக்கட்டியிலும் என்ன செய்யாது? தொற்று வியாதி நோய்கள், நோய் கிருமிகள் பரவாது, வளராது. நெருப்பிலும் தொற்று வியாதிகளை தோற்றுவிக்கிற நோய் கிருமிகள் வளராது. ஆனால் வெதுவெதுப்பாயிருக்கிற, குளிருமின்றி அனலுமின்றி இருக்கிற தண்ணீருக்குள்ளே சகல விதமான அருவருப்பான தொற்று நோய் கிருமிகளும் வியாதிகளும் காளான்களும் முளைக்கும். மனம் திரும்பின, ரட்சிக்கப்பட்ட, ஆவியின் அபிஷேகம் பெற்ற, மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்களே, நாம் அனைவரும் விசுவாசிகள். நாம் செயலற்ற விசுவாசிகளாக இருந்தால், செயல்படாத விசுவாசிகளாக இருந்தால் செத்த சிங்கத்தை போல் இருக்கிறோம். பயனில்லை. நமக்கும் பயனில்லை, மற்றவர்களுக்கும் பயனில்லை. யூதாஸ் அப்படித்தான் இருந்தார். ஆனால் கெடுதல் செய்கிறவனாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின 12 சீடர்களில் ஒருவன் செத்தவனாக, செயலற்றவனாக இருந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவனை தம்முடைய வாயிலிருந்து துப்பி போட்டார். பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான். அவனுடைய இருதயத்திலே ஒரு ஏவுதலை கட்டளையிட்டான், கொண்டு வந்தான். ஒரு தூண்டுதலை கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்க செய்தான். ஆசை என்கிற பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அந்த பணம் சகல தீமைகளுக்கும் ஆணிவேராயிருக்கிற பணம் என்கிற ஆசையை பிசாசு யூதாசுக்குள் விதைத்தான் அல்லது தூண்டினான், ஏவினான். அவன் அதை செயல்படுத்தினான். விளைவு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை காட்டியும் கூட்டியும் கொடுத்தான், முத்தமிட்டு கூட்டி கொடுத்தான். அதன் பிரதிபலன் என்ன? அவன் பிசாசா இருந்தான். எப்பொழுது பிசாசின் ஆவியினால் தூண்டப்பட்டு அந்த காரியத்தை, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற அந்த காரியத்தை செய்தானோ அப்பொழுது அவன் பிசாசாக மாறியிருக்கிறான். இன்று கிறிஸ்தவர்களில் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். உண்மையை சொன்னால் கசக்கும், ஏற்றுக்கொள்வது கடினம்தான். அருமையான கிறிஸ்தவ விசுவாசிகளே, நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களிலும் ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். ஏன் அப்படி சொன்னார்? 11ஆம் வசனம், தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். ஒரே ஒருவன், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இல்லையா? ஆனால்
12 சீடர்கள், 12 அப்போஸ்தலர்கள். 12 பேரும் அப்போஸ்தலர்களாக மாறி இருக்க வேண்டும், அனுப்பப்பட்டவர்களாக மாறி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொண்டு அவரோடு ஒன்றித்து வாழ்ந்தார்கள். ஆனால் அனுப்பப்படுபவர்களிலே ஒருவன் தவறி போகிறான். அவனுடைய இருதயம் உலகத்தால் நிறைந்திருந்தது. உலகத்தின் மேன்மைகளுக்காக அவன் விரும்பி தேடிக்கொண்டிருந்தான். அதற்கு நேராக அவனை நடத்தினது பணம் என்கிற ஆசை. எல்லா தீமைகளுக்கும் வேறாயிருக்கிற பணம். அருமையானவர்களே, ஒரு ஏழையினிடத்திலே பண வசதி இல்லாதிருக்கிற போது அவன் தூயவனாக இருப்பான். திருட மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், ஏமாற்ற மாட்டான். எப்படியாயிலும் தன் வயிற்று பிழைப்புக்கானதை உழைத்து, கடினமாய் உழைத்து தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள பார்ப்பான். ஆனா அவங்கிட்ட எப்ப பணம் வர தொடங்குதோ, தேவைக்கு மிஞ்சின பணம் எப்பொழுது ஒருவனிடத்தில் குவிய தொடங்குகிறதோ, அப்பொழுது அவனிடத்தில் சகல பாவக்கிரியைகளும் வேரூன்றிவிடும், முளைவிட்டு கிளம்பும். ஒன்றல்ல இரண்டல்ல, சகல பாவங்களும், உலகத்தின் அருவருப்புகள், அக்கிரமங்கள் அனைத்தும் அவனிடத்திலே முளை கிளம்பி செழித்து வளரும். ஆக பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பின விசுவாசிகள், கிறிஸ்தவ விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ விசுவாசிகள், அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவ விசுவாசிகள், மறுபடி பிறந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் யாராக இருந்தாலும் நம்முடைய மனம் திரும்புதலை தினந்தோறும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை தினந்தோறும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மரணம் நம்மை சந்திக்கும் வரை, இல்லை கிறிஸ்து நம்மை சந்திக்கும் வரை, கிறிஸ்துவின் நாள் நம்மை சந்திக்கும் வரை நம்முடைய மனம் திரும்புதலும், நம்முடைய ரட்சிப்பும், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களும், நம்முடைய மறுபடி பிறந்த புத்துருவாக்கம் செய்யப்படுகிற அந்த நிகழ்வுகளும் புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம செத்து இருக்கிறோம் என்ற அர்த்தம். நம்முடைய ரட்சிப்பின் தீவட்டியாகிய விளக்கு அணைந்து போயிற்று என்ற அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். ஏன்? யூதாஸ் அப்படித்தான் அவரோடு கூட 3.5 ஆண்டுகள் பயணித்திருக்கிறார். அவர் அறிந்தே இருக்கிறார். அது தேவனுடைய திட்டமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை ஒருவன் முத்தமிட்டு காட்டி கொடுக்க வேண்டும். அதற்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது பிற்பாடு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகின்ற போது இவன் தன் உணர்வு பெற வேண்டும். ஐயோ, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று அவன் கதற வேண்டும். தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாயிருந்தது. அது அங்கே நிறைவேறியது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசன வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவோடு உண்டு உறங்கி 3.5 ஆண்டுகள் பயணித்தவன், வாழ்ந்தவன், அவரை கற்றுக்கொண்டவன், அருவருப்பான ஆசை இச்சைகளினால் நிறைந்து பிசாசின் ஆவியினால் நடத்தப்பட்டவனாயிருந்தான். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான். அவர் சிலுவையில் அறையப்பட்டு விட்டார் என்று தெரிந்தபோது குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்தேனே ஐயோ என்று பதறினான். பிசாசின் ஆவி அவனை விட்டு போய்விட்டது. இவனுக்கு சித்தம் தெளிந்தது, மயக்கம் தெளிந்தது. இன்றைய கிறிஸ்தவம் ஆவிக்குரிய மயக்கத்திலே இருக்கிறது. அந்த மயக்கம் தெளிகிற போதுதான், அந்த மாய மயக்கம் தெளிகிற போதுதான் புத்தி தெளியும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, புத்தி தெளிந்த போது தேவ சமூகத்திலே தான் எந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தானோ அவருடைய சமூகத்திலே அவன் செல்ல அஞ்சினான். தன் திறந்த மனதோடு தன் பாவத்தை அறிக்கை செய்திருக்க வேண்டும். அவர் அவனை மன்னித்திருப்பார். ஆனால் அவன் சாத்தானா இருந்தபடியால் தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொண்டான். நாண்டு கொண்டு செத்தான்.
கீழே விழுந்து வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்தான். அவன் முடிவு, அவனை தேடிக்கொண்டான். அதுபோலதான் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோ, மனம் திரும்பினவர்களோ, ரட்சிக்கப்பட்டவர்களோ, அபிஷேகம் பெற்றவர்களோ, மறுபடி பிறந்தவர்களாக இருந்தாலும், நீ பெற்றுக்கொண்ட மனம் திரும்புதலிலும், ரட்சிப்பிலும், அபிஷேகத்திலும், மறுபடி பிறந்த அனுபவத்திலும் அந்த நிலையிலேயே நின்று விட்டாய் என்றால் உன் முடிவை நீயே தேடிக்கொள்ளுகிறாய், யூதாசை போல என்று தான் அர்த்தம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நான் இது யாரையும் மனதில் வைத்து சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. மனதில் வைத்து சொல்றேன்னா நான் என்ன செய்கிறேன், நான் சில செய்திகளிலே சொல்வது உண்டு. மனம் திரும்பாதவர்கள் தங்களை ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். மனம் திரும்பாதவர்களை விட்டு, பாவத்தை பார்த்து விட்டு மனம் விலகாதவர்களை பார்த்து, மனம் திரும்பி பாவ அருவருப்புகளை விட்டு விலகாதவர்களை பார்த்து பிரசங்கியார்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். மனம் திரும்பவே இல்லை, ரட்சிக்கப்பட்டார்களாம். பாவத்தை விட்டு விலகவே இல்லை, ரட்சிக்கப்பட்டார்களாம். ரட்சிக்கப்படவே இல்லை, ஆவியின் அபிஷேகம் பெற்றார்களாம், மறுபடியும் பிறந்து விட்டார்களாம். இது பொய் பித்தலாட்டம் என்கிறேன். அருமையானவர்களே, கோபப்படாதீர்கள். இதுதான் மெய் வேத வசன சத்தியம், அதுதான். ஆனால் எல்லாரையும் பரிசுத்தவான்கள் என்கிறார்கள். நாம் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய்த்தான் தெரிந்து கொள்ளப்பட்டோம். தேவனை போல நீங்களும் நானும் சிந்திக்க முடியாது. தேவன் எப்பொழுது ஒரு முன்குறித்து ஒரு திட்டத்தை தெளிவுபடுத்தி, இன்னார் இன்னார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவானாக அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான் அல்ல. தேவன், நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நீதிமான்களை தேடி வரவில்லை, பரிசுத்தவான்களை தேடி வரவில்லை, பாவிகளை மீட்டு ரட்சிக்கத்தான் வந்தார். காணாமல் போன ஆடுகளாகிய பாவிகளை தேடி ரட்சிக்க வந்தார். நீதிமான்களை தேடி ரட்சிக்கப்படவில்லை. ஏன்? அவர்கள் நீதிமான்கள். அவர்களை தேடி ரட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நேர்மையாக நீதியாக வாழுகிறார்கள். தேவனுடைய மன விருப்பத்திற்கு இணங்க வாழுகிறார்கள். தேவனுடைய திருப்தி, தேவன் விரும்புகிற நீதியும் நேர்மையும் பரிசுத்தமும் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களை அவர் தேடி ரட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாவிகளை தேடி ரட்சிக்க வந்தார். அந்த பாவிகளை யாரை தேடி ரட்சிக்க வந்தாரோ அவர்களை அவர் பரிசுத்தவானாக அழைத்திருக்கிறார். நீங்கள் அந்த வார்த்தையினுடைய பொருள் வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தவானாக, அதை பிரிச்சு பாருங்க. என்னை அவர் பரிசுத்தவான் என்று தெரிந்து கொள்ளவில்லை. நாம் பாவிகளில் கீழான பாவி. என்னை அவர் பரிசுத்தவான், நீதிமான், உத்தமன் என்று என்னை தெரிந்து கொள்ளவில்லை. யோபு அவருடைய பார்வையில் நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்தான், பரிசுத்தன். ஆனால் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. அவனுடைய உத்தமத்தை சோதித்தார். தேவன் பார்வையிலே தேவனுக்கு திருப்தி வரும் வரையிலும் ஒருவன் பரிசுத்தவான் என்கிற இவன் தம்மை போல பரிசுத்தனாக இருக்கிறான் என்று அவர் வெறும் நம்பும் வரை, உறுதி செய்யும் வரை அவனை சோதிப்பார். அதான் யோபுக்கு வந்த சோதனை. என்னை அவர் நான் பரிசுத்தவான் என்று தெரிந்து கொள்ளவில்லை. நான் பாவிகளில் கீழான பாவி என்று தெரிந்து கொண்டு தான் என்னை தெரிந்து கொண்டார். எதற்காக? பரிசுத்தவான் ஆக்கப்படுவதற்காக. தெளிவா புரிஞ்சுக்குங்க. என்னை அவர் பரிசுத்தவான் என்பதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. என்னை பரிசுத்தவான் ஆக விரும்பி என்னை தெரிந்து கொண்டார். அவருடைய சித்தம் என்ன? நான் பரிசுத்தவான் ஆக வேண்டும். அப்பொழுது அவர் விரும்பின போதே, அவர் என்னை தெரிந்து கொண்ட போதே நான் பரிசுத்தவான் என்று அவர் நம்புகிறார். அவரை போல நான் நம்ப முடியாது. நான் மனிதன், அவர் தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் எப்பொழுது தெரிந்து கொண்டாரோ, பாவியை பரிசுத்தவானாக தெரிந்து கொண்டாரோ, அப்பொழுதே அவருடைய பார்வையில், அவருடைய தீர்மானத்தின்படி அவன் பரிசுத்தவான் ஆக்கப்படுகிறான். பரிசுத்தவான். அதுபோல நான் சிந்திக்க முடியாதுங்க. எந்த மனிதனும் சிந்திக்க முடியாது. என்னை அவர் பரிசுத்தவான் ஆக தெரிந்து கொண்டார். நான் பரிசுத்தவான் என்பதற்காக அவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை.
நான் பாவியாக இருந்தபடியினால் என்னை தேடி ரட்சிக்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பரிசுத்தவானாக தெரிந்து கொண்டார். அதாவது பரிசுத்தவான் ஆக, நான் பரிசுத்தவான் ஆக்கப்படும்படியாய் தெரிந்து கொண்டார். இதை புரியாமல் வேத வசனம் பரிசுத்தவான்களுக்கு எழுதப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கையில் எடுத்துக்கொண்டு நான் பரிசுத்தவான் என்று இன்றைய கிறிஸ்தவம் நம்பிக்கொண்டிருக்கிறது. இல்லை, ஒரு காலம் இல்லை, ஒரு காலம் இல்லை. நாம் பரிசுத்தவான்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படி, பரிசுத்தவான்கள் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நாம். நாம் பரிசுத்தவான்கள் என்பதற்காக தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. வார்த்தைகளிலே தெளிவு வேண்டும். ஒரு எழுத்து மாறுபடும் என்றால் அதனுடைய பொருள், அர்த்தம் மாறுபடும். நான் பரிசுத்தவான் என்பதற்காக தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, பெயர் சொல்லி அழைக்கவில்லை. பரிசுத்தவானுக்கு தெரிந்து கொள்ளப்படுதல் வேண்டாம், அழைப்பு வேண்டாம், அபிஷேகம் வேண்டாம், சுத்திகரிப்பும் வேண்டாம். ஆனால் பாவியாய் இருக்கிற என்னை அவர் தெரிந்து கொண்டார், பரிசுத்தவான் ஆகும்படியாய். எனக்கு என்ன தேவை? எச்சரிப்பு தேவை, கடிந்து கொள்ளுதல் தேவை, மனம் திரும்புதல் தேவை, நான் மீட்பு தேவை, அபிஷேகம் தேவை, சுத்திகரிப்பு தேவை, பரிசுத்தமாக்கப்படுதல் தேவை. இதை புரியாமல் எவனோ ஒருத்தம் பிரசங்கித்தான், இதுதான் சத்தியம் என்று சொல்லி நாம் அனைவரும் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம் என்று, நீ பரிசுத்தவான், மனம் திரும்பாதவனை பார்த்து நீ பரிசுத்தவான் என்றும், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகாதவனை பார்த்து நீ பரிசுத்தவான் என்றும், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி ரட்சிப்பை பெறாதவனை பார்த்து நீ பரிசுத்தவான், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ பரிசுத்தவான் என்றும், ரட்சிக்கப்படாமலே, சுத்திகரிக்கப்படாமலே நீ பரிசுத்தாவியை பெற்றுவிட்டாய் என்று அவனை நம்ப வைத்து அவனை பரிசுத்தவான் என்றும், அதனால் நீ மறுபடி பிறந்து விட்டாய் என்று அவனை நம்ப வைப்பதனால் என்ன பிரயோஜனம்? அந்த ஆத்மாவுக்கு ஏதாவது லாபமா? அந்த ஆத்மா வாழ்வை பெறுமா? அது நரகத்திற்கு அனுப்புகிறீர்கள், பெருமை கொள்ள செய்கிறீர்கள். அகந்தை, ஆணவம், பெருமை, மனமேட்டிமை வருகிறது. நான் பரிசுத்தவான், மற்றவர்கள் எல்லாம் பாவி. இதுதானங்க உண்மை. கிறிஸ்தவ உலகம் இதிலே தானே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதனால் தான் சொல்லுகிறேன், நாம் அனைவரும் யூதாசை போல் இருக்கிறோம். சமயம் வாய்க்குமானால், நேரம், அதற்கான குறிப்பிட்ட நேரமும் சமயமும் வாய்க்குமானால், நாமும் யாரையும் காட்டிக் கொடுக்கவோ கூட்டிக் கொடுக்கவோ தயங்க மாட்டோம். பிறரை கொள்ளையடிக்கவோ திருடவோ தயங்க மாட்டோம். யூதாசை போல் இருக்கிறோம். அருமையானவர்களை, அதனால் தான் அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? திரும்ப அறிவுறுத்துகிறார், நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? என்ன? அவர் தன் வஸ்திரங்களை கழற்றி வைத்துவிட்டு வேறொரு சீலையை எடுத்து உடுத்தி கொண்டு ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து அதிலே தம் சீடர்களுடைய கால்களை எடுத்து வைத்து கழுவி தாம் உடுத்தி கொண்டிருந்த சீலையினுடைய மறு பக்கத்தினாலே, இன்னொரு பகுதியினாலே அவருடைய கால்களை துடைத்து விட்டார். வேலை முடிந்த பிறப்பு, அந்த கால்களை கழுவுகிற பணி முடிந்த பிற்பாடு எழுந்து என்ன செய்தாராம்? தம்முடைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி பேசலானார். என்ன பேசுகிறார்? நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். என்ன செய்தார்? கால்களை கழுவினார் இல்லையா? அதுபோல பாவிகளும் தாழ்ந்தவர்களுமாயிருக்கிற, அருவருப்பானவர்களுமாயிருக்கிற ஜனங்களை
நாம் ஒரு படி கீழ் இறங்கி, அவர் எப்படி பரிசுத்தர் ஒரு வேலைக்காரனுடைய நிலைக்கு தன்னை தாழ்த்தி ஒரு ஸ்வீப்பருடைய நிலைக்கு தன்னை தாழ்த்துகிறார். வீட்டை கழுவி பெருக்குகிற ஒரு ஸ்வீப்பர் ஒரு வேலைக்காரனுடைய, ஒரு துடைப்பக்காரனுடைய வேலைக்கு தகுதிக்கு தன்னை தாழ்த்துகிறார். அருவருப்பானவர்களின் கால்களை கழுவுகிறார், துடைக்கிறார் தாம் எடுத்திருக்கிற துணியினால். அதான் கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, ரட்சிக்கப்பட்டவர்களே, அபிஷேகம் பெற்றவர்களே, மறுபடி பிறந்தவர்களே, இந்த நற்கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஏன் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டால் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. ஆம், நான் போதகரும் ஆண்டவருமே. ஏன்? வேறொரு முறை அவர் சொன்னார், உலகத்தில் ஒருவனையும் உங்கள் பிதா என்று அழைக்காதிருங்கள், உலகத்தில் ஒருவனையும் சக மனிதன் ஒருவனையும் போதகரே ரபி என்று அழையாதிருங்கள் என்று சொன்னார். உங்கள் தேவன், உங்கள் பிதா ஒருவரே உங்களுக்கு தேவனாயிருக்கிறார். பிதா ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார், அப்பாவாக இருக்கிறார். பிதா ஒருவரே, தேவன் ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் என்றார். இந்த இடத்திலே தம்மை ஒற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் என்னையே பிதா போதகரே என்றும் ஆண்டவரே என்றும் அழைக்கிறீர்கள். ஆம், நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் பிதாவும் நான் போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறேன். நான் போதகராகவும் இருக்கிறேன். தேவன் ஒருவரே உங்களுக்கு போதகர், பிதா ஒருவரே உங்களுக்கு தேவன். நான் போதகராகவும் ஆண்டவராகவும் தேவனாகவும் பிதாவாகவும் இருக்கிறேன். நீங்கள் சொல்லுகிறது சரியே என்று சொல்லுகிறார். நான் அவர்தான், நான் அவர்தான். I am that I am. நான் அவர்தான், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற அவர்தான் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இடத்தில் அவர் தம்மை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். நான் ஆண்டவரும் நானே, போதகரும் நானே, பிதாவும் நானே, தேவனும் நானே என்று வெளிப்படுத்துகிறார். 14ஆம் வசனம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே, பிதாவும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள், கழுவ கடவீர்கள் என்றார். அருமையானவர்களே, நம்ம தேவைப்பட்டா எவனுக்கு காலை வேணும்னாலும் பிடிப்போம், அப்படித்தானே? அவன் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அவன் எப்பேற்பட்ட நல்லவனா யோக்கியனா இருந்தாலும் அவனை கேவலமா திட்டுவோம். வாய்க்கு வந்த மாதிரி நாய பேய பிசாசேனெல்லாம் திட்டுவோம் இல்லையா? ஆனா நமக்கு ஒரு ஆபத்து நேரிட்டு விட்டால் வேற யாரும் தப்பு வைக்க முடியாது. அவன்தான் எவன நாய பேய பிசாசேன்னு திட்டுனமோ அந்த நபரால மட்டும்தான் நம்ம காப்பாற்ற முடியுங்கிற நிலைமை வரும்போது, இந்த ஆபத்தில், இந்த சிக்கலில் இருந்து அந்த நபரால் மட்டுமே என்னை விடுதலையாக்க முடியும் என்கிற நிலை வரும்போது பேசினதை எல்லாம் மறந்துடுவோம். அவன் காலை பிடிப்பான், அப்படித்தானே? ஏற்கனவே அவனை நாய பேயன்னு பேசி துப்பி அவன் அடிச்சவனுக்கு மண்டையை உடைச்சிருப்போம். ஆனா தேவைப்படும் போது அவன் இல்லாம இந்த காரியத்தில இருந்து, இந்த ஆபத்திலிருந்து வெளியே வர முடியாது, இந்த சிக்கல்ல இருந்து விடுபட முடியாது அப்படின்னு உள்ள நேரம் வரும்போது அவனுக்கு காலை பிடிக்கிறதுக்கும் நம்ம தயாரா இருப்போம் தானே? அருமையானவர்களே, இதல்ல அவன் சத்துருக்களை நேசியுங்கள் என்றார். அவன் நமக்கு சத்துருவா இருக்கும் போதும் மனித இயல்பு, பேசியிருப்போம், திட்டியிருப்போம், அதெல்லாம் இருக்கும். ஆனா மனதார அவனை சபிப்பதோ அவன் அழிவை விரும்பி தேடுவதோ நல்லதல்ல.
அவன் தேவையோடு இருக்கிற போது அவனுக்கு நீங்கள் உதவி செய்வதுதான் இது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் இருக்கும். அவனுக்கு, நமக்கல்ல. அவன் தப்பி பிழைக்க முடியாத ஒரு ஆபத்துல சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனுடைய பணமோ சொத்தோ அந்தஸ்தோ புகழோ பெருமையோ பதவியோ ஆள்பலமோ அரசியல் பலமோ பேய் பலமோ அவனுக்கு கை கொடுக்கல. அந்த நேரத்தில் அவனுக்கு உனக்கு இப்படித்தான் வேணும்னு சொல்றதல்ல, சிரிப்பதல்ல. அவனுக்கு உன்னால் அவனை காப்பாற்ற முடியும்னா அவனுக்கானதை நீ தேடி போய் அவனுக்கு உதவி செய்யணும். அதான் தேவனுடைய பண்பு. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். தம்மை கொலை செய்ய தேடுகிற அந்த ஜனக்கூட்டத்திற்கே அவர் உதவி செய்தார், நன்மை செய்தார். அதைத்தான் இங்க வலியுறுத்துறார். நான் உங்களுக்கு செய்தபடியே நான் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். கழுவுறோமா? கழுவுறோமா? அருமையான கிறிஸ்தவர்களே, நம்மை நடத்துகிற போதகர்கள் என்ன செய்கிறார்கள்? நீ பரிசுத்தவான், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ விசுவாசியே, கர்த்தருனை நேசிக்கிறார், நீ பரிசுத்தவானா இருக்கிறபடியினால் அவன் நேசிக்கிறார். இல்ல, தப்பு பண்றாங்க. நம்மை பெருமை கொள்ள செய்கிறார்கள். நீ ரட்சிக்கப்பட்டவனா இருக்கிறபடியினால் கர்த்தருனை நேசிக்கிறார். இல்லை, நீ பாவியா இருக்கிறதினால் கர்த்தருனை நேசிக்கிறார். நீ மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, நீ பரிசுத்தமாகு என்று சொல்லுவதை விட்டு நீ பரிசுத்தவானாய் இருக்கிறபடியினால் கர்த்தருனை நேசிக்கிறார், நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருக்கிறபடியினால் கர்த்தருனை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பாத பாவியை, ரட்சிப்புன்னா என்னென்ன தெரியாத பாவியை நீ பரிசுத்தவான் என்று பெருமை கொள்ள செய்கிற கிறிஸ்தவனே, மனம் திரும்ப மாட்டாயா? நீ செய்வது, நீ பேசுவது தவறு. முகஸ்துதிக்காக பேசுகிறாய். அவன் உண்மையாகவே கொள்ளையடிச்சு திருடித்தான் அவனுக்கு காணிக்க தர்றாங்கிறத நீ மறந்துட்ட. ஆனா அவன் திருடவும் முடியல, கொள்ளையடிக்கவும் முடியல. தன் குடும்ப தேவைகளையே சந்திக்க முடியாமல் இருக்கிற போது அவன் உனக்கு காணிக்க தர முடியல. அவனை பரிசுத்தவான் என்று நீ துதித்த, மேன்மைப்படுத்தி புகழ்ந்த அதே வாயினாலே அவன் உனக்கு அவனுக்கு தெரியும், அவன் திருடித்தான், அடுத்தவன் பொருளை திருடித்தான் இங்க தசமபாக காணிக்க வச்சிருக்கான். அவன் விபச்சார தொழில் நடத்தி அநேக பெண்களை விபச்சாரிகளாய் மாற்றி அதில் வந்த லாபத்துல தான் காணிக்க பணம் வந்திருக்கான். நாய் விற்ற பணத்துல தான் உனக்கு காணிக்க பணம் தந்திருக்கான் என்பதை அறிந்தும் அவன் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறான், வாழுகிறான், அநியாயமாய் பொருள் சேர்க்கிறான், அதில் ஒரு பகுதியை காணிக்கையாக தருகிறான் என்று தெரிந்தும் அவன் தந்து கொண்டிருந்த காணிக்கைக்காக நீ அவனை பரிசுத்தவான் என்றாய், அவனை ரட்சிக்கப்பட்டவன் என்றாய். கர்த்தருனை நேசிக்கிறார், கர்த்தருனை ஆசீர்வதித்திருக்கிறார், மேலும் ஆசீர்வதிப்பாய் என்றாய். இப்ப அவனுக்கு திருட்டு தொழிலும் இல்லை, அவன் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கான், மனம் திரும்பிட்டான், திருட்டு தொழிலை விட்டுட்டான். விபச்சார பெண்களை வைத்து விபச்சாரம் செய்கிற விபச்சார தொழிலை விட்டுவிட்டான். தன்னையே ஆண் விபச்சாரனாக விற்று பணம் சம்பாதித்த தொழிலை விட்டுவிட்டான். பிறர் குடி கெடுக்கிற குடிகாரனாக, பிறரை காயப்படுத்துகிறவனாக வாழ்ந்த துன்மார்க்க, கூலிக்கு அடிக்கிறவனாக இருந்த துன்மார்க்க ஜீவியத்தை விட்டு திருந்தினான், மனம் திரும்பினான், விட்டு விலகி இருக்கிறான். அவன் ரட்சிப்பின் பாதைக்குள்ளே வந்திருக்கிறான். அதனால அவனுக்கு என்ன செய்ய முடியல? தன் தேவைகளையோ தன் குடும்பத்தின் தேவைகளையோ சந்திக்கக்கூடிய, தேவைகளை சந்திப்பதற்கு ஏதுவான நிதி நிலை இல்லை, வருவாய் இல்லை. அந்த நிலையில் இருக்கிறான் ஒரு மனம் திரும்பின பாவி, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வரப்போகிற பாவி. நீ அவன் பார்த்து அவன் 6 மாசமா 1 வருஷமா உனக்கு காணிக்க தரல. நீ அதே வாயினால அவன் காணிக்க வாரி கட்டுக்கட்டா உனக்கு காணிக்க பணம் தந்தப்போ நீ பரிசுத்தமான், நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, கர்த்தருனை நேசிக்கிறார், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாய் என்று வாழ்த்தினாயே. இவன் இப்பதான் மனம் திரும்பி இருக்கான், இப்பதான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்திருக்கான்.
அவன் உனக்கு காணிக்க தர முடியல, நீ அவனை சபிக்கிற, அவனை வாழ்த்தி பேசின, மேன்மையாக நீ பரிசுத்தவான் என்று பேசின அதே வாயினாலே அவனை சபிக்கிறாய். நீ கர்த்தருக்கு காணிக்கை கொடாமல் இருக்கிறாய். கர்த்தர் உன்னை சபிப்பார், உன்னை அடிப்பார், உன் குடும்பத்தை அழிப்பார் என்று சாபமிடுகிறாய். நீ காலத்தான் கழுவ வேண்டாம், நீ மற்றவருடைய கால்களை கழுவ வேண்டாம், சபிக்காமலாவது இரு. காணிக்க தந்தா ரட்சிக்க பரிசுத்தவான், காணிக்க தரலன்னா பாவி. இதான் கிறிஸ்தவ உலகமா? கண்கூடாக பார்க்கிறோம், இதானே நடக்குதுங்க கிறிஸ்தவ உலகத்துல. உனக்கு காணிக்க தந்தா அவன் பரிசுத்தவான், அவன் மனம் திரும்பாத பாவி, துன்மார்க்கன், துஷ்டன், அருவருப்பானவன். ஆனா மனம் திரும்பி எல்லா தொழிலையும் பாவத்தை விட்டு விலகினவனுக்கு பண கஷ்டம், வாழ்க்கையில போராட்டம், தேவைகளை தன் தேவைகளையே தன்னால் பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறான். உனக்கு எப்படி காணிக்க தருவான்? அவன் உன்னுடைய பார்வையில் அவன் பாவி, அவன் சபிக்கப்பட்டவன். அவன் பாவியாயிருந்து துன்மார்க்கனாயிருந்த போது உன் பார்வையில் அவன் பரிசுத்தவான். ஏன்? உனக்கு காணிக்க தந்தான். இப்ப அவன் மனம் திரும்பின பாவி, ரட்சிக்கப்பட்ட பாவி, ரட்சிப்புக்குள்ளே தினந்தோறும் அவனை நடத்த வேண்டிய நீ அவனுக்கு காணிக்க தராததுனால அவன் பார்வையில பாவி ஆகிவிட்டான். எப்படி தலைகீழ் மாற்றம்? நேத்தைக்கு பரிசுத்தவனா இருந்தா இன்னைக்கு எப்படி பாவியானா? காணிக்க தரலன்னா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது பரிசுத்தம் அல்ல, இது புகழ்ச்சி. உங்களை மனவேட்டிமை கொள்ள செய்கிறார்கள், உங்களை பெருமை கொள்ள செய்கிறார்கள். உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் அறியாமலே வஞ்சித்து ஒரு மயக்கத்திற்குள்ளே, மாய வலைக்குள்ளே உங்களை கொண்டு வந்து மயக்க நிலையிலேயே உங்களை கட்டி வைத்து, நான் பரிசுத்தவான், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மறுபடி பிறந்தவன் என்ற அந்த மாயைக்குள்ளே உங்களை கட்டி மயக்கத்திலே வைத்து நீங்கள் அறியாமலே உங்களை நரக அக்கினி கடலுக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த அந்திக்கிறிஸ்துவின் கூட்டாளிகள் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விருப்பம் இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்? காரணம், இவர்கள் இயேசு கிறிஸ்து செய்தது போல தன்னுடன் இருக்கிறவர்களை, தன் சபையில் இருக்கிற ஏழைகளுடைய கால்களை கழுவ மனமற்றவர்களாயிருக்கிறார்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயும் குற்றம் கண்டுபிடிக்கிறவங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அருமையானவர்களே, 15ஆம் வசனம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஒரு மாடல், ஒரு மாதிரி புருஷனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் சாதாரண நம்மை போன்ற மானிட மகனாக வந்து நமக்கு ஒரு மாதிரி, வாழ்வியல் மாதிரியை கற்றுத்தந்திருக்கிறார். கற்றுத்தந்தது மட்டுமல்ல, தாமே வாழ்ந்து காட்டி மாதிரி புருஷனாக தன்னை மாதிரியாக வைத்திருக்கிறார். அவரை போல வாழ விரும்புகிறீர்களா? அவர் வாழ்ந்து காட்டின அந்த மாதிரியின்படி, அவர் வாழ்ந்து காட்டின அவருடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளின், அவருடைய பாதத்தின் அடிச்சுவடுகளில் நடக்க விரும்புகிறீர்களா? என்றால் நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவன் என்கிறத வெளியே சொல்ல வேண்டாம். நீ மனம் திரும்பினவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ பாவத்தை விட்டு விலகினவன், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நீ இணைந்து நடக்க பழகி இருக்கிறாய். கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார், சத்திய வசனம் உனக்குள் இருக்கிறது. நீ இயேசு கிறிஸ்துவனுடைய வாயின் வார்த்தைகளாகிய சத்திய வசனங்களை கை கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து அதன்படி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறாய். நீ மாதிரியாய் வைத்திருப்பது மனிதர்களை அல்ல, அப்போஸ்தலர்களை அல்ல, தீர்க்கதரிசிகளை அல்ல, உங்களை நாவினால் ஆசீர்வதிக்கிற, நீ பரிசுத்தவான், நீ ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தருனை ஆசீர்வதித்திருக்கிறார், மென்மேலும் 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று உன்னை புகழ்ந்து பேசுகிறவர்களை அல்ல. நீ பாவியாயிருக்கிறாய், நீ மனம் திரும்ப அழைக்கப்படுகிறாய். உன்னை பரிசுத்தவான் ஆக்கும்படியாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்.
நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து திட்டமும் தெளிவுமாய் ஒவ்வொருவருடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் சுட்டிக்காட்டி கண்டித்து எச்சரித்து புத்தி சொல்லி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பு நீதியாகி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை குறித்தும் நீ ஒருவனுக்கு போதிக்க வேண்டும். போதித்தீர்களா? போதிக்கப்பட்டீர்களா? போதித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை நடத்துகிறவர்கள் அப்படி போதிக்கிறார்களா? இல்லையே. அப்படின்னா அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இல்லைன்னா என்ன விட்டு விலகு, என்னை போன்றவர்களை விட்டு விலகு. சத்தியத்தை போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக பலர், ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா இதன்படி சத்தியத்தின்படி சத்திய வசனத்தின்படி உங்களுக்கு போதிக்கிறவர்கள் இருக்கிறார்களா? மனம் திரும்பாதவனை பார்த்து ரட்சிக்கப்பட்டாய் என்றும், பாவத்தை விட்டு விலகாதவனை பார்த்து பரிசுத்தவான் என்றும், சுத்திகரிக்கப்படாதவனை பரிசுத்தமாக்கப்படாதவனை பார்த்து பரிசுத்தவான் என்றும் அழைக்கிற இந்த கிறிஸ்தவ சமூகத்தில் நீ பரிசுத்தவான் ஆக்கப்படும்படியாய் தேவனாலே முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட பாவி பரிசுத்தவான் ஆக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லுகிற நான் குற்றவாளியா? நீ பாவத்தை விட்டு விலகவே இல்லை, மனம் திரும்பவே இல்லை. உன் வார்த்தைகள், உன் நடத்தை, உன் செய்கை அருவருப்பானது என்று நீ உணர்ந்தும் அவைகளை விட்டு விலகவே இல்லை. உன்னை பார்த்து பரிசுத்தன் என்றும் உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றும் சொல்லுகிற அவன் யோக்கியனா? நீ யாரை பின்பற்றுகிறாய்? சத்தியத்தின்படி பேசுகிற, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து பேசுகிற நான் உனக்கு அயோக்கியனாக இருந்தால் நீ என்னை விட்டு விலகிவிடு. இல்ல முகஸ்துதிக்காக, புகழ்ச்சிக்காக, பெருமைக்காக உன்னை பார்த்து ரட்சிக்கப்பட்டவன் என்றும் பரிசுத்தவான் என்றும் மறுபடி பிறந்தவன் என்றும் ஒருவன் சொல்லுகிறானா? உன் காணிக்கைக்காக உன்னை வஞ்ச புகழ்ச்சி அணியிலே உன்னை புகழ்ந்து பேசுகிறான். நீ காணிக்க கொடுக்கலன்னா உன்னை தூசிப்பான், சபிப்பான். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக பார். சத்திய வசனத்தை கண்ணாடியாக வைத்துக்கொள். சத்திய வசனமாகிய கண்ணாடியிலே நீ உன்னை பார். அந்த சத்திய வசனமாகிய கண்ணாடியிலே உனக்கு போதிக்கிறவனை பார். அவன் வாழ்க்கையை பார், அவன் நடத்தையை பார், அவனுடைய ரகசிய வாழ்வை பார், உன்னுடைய வாழ்க்கையின் பின்னணியத்தை பார். உன்னை மட்டும் பார்த்துக் கொண்டு நின்று விடாதே. அவனை பார்த்து கொண்டு வாபளந்து நின்று விடாதே. உன்னையும் பார். கிறிஸ்தவர்களே, இதுதாங்க செய்தி. நீங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மாடல், ஒரு மாதிரி. ஒரு மாதிரியானவனாக இராதே, ஒரு மாதிரியானவர்களை பின்பற்றாதே. மாதிரியாய் தன்னை வைத்து போன செய்து பேசி கற்பித்து செய்து நடந்து வாழ்ந்து காண்பித்து சென்ற ஆண்டவராகிய தன்னையே மனித குலத்திற்காக சர்வ சிருஷ்டிகளுக்காக மொத்தமாக கையளித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் மாதிரி புருஷனாக பார். வேற யாரையும் பார்க்காதே. வேற யாரை பார்த்தாலும் நீ என்ன செய்? சத்திய வசனமாகிய கிறிஸ்துவே சத்திய வசனமாயிருக்கிறார். சத்திய வசனமாகிய வெளிச்சத்திலே, சத்திய வசனமாகிய கண்ணாடியிலே அவனை தோண்டி துருவி சோதித்து பார். உன்னையும் அப்படியே சத்திய வசனமாகிய கண்ணாடியிலே சோதித்து பார். முக அழகு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறியா? சத்திய வசனத்திலே உன்னை நீ சோதிக்கிற போது உனக்குள் இருக்கிற அனைத்து அருவருப்புகளும் உனக்கு வெளியே தெரியும். சத்திய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த ஆவி உன் உள்ளத்தின் இருதயத்தின் எந்திரியங்களை, உள்ளத்தின் ஆழத்தின் எண்ணங்களை உனக்கு திரை போட்டு வெளிச்சம் போட்டு காட்டும்.
அதான் சத்திய வசனமாகிய கண்ணாடியிலே பார். அந்த சத்திய வசனம் இயேசு கிறிஸ்துவே. அவரே உனக்கு மாதிரி. ஒரு மாதிரியானவர் அல்ல, அவரே உனக்கு கண்ணாடி, உன்னை உனக்கு தெளிவாக காண்பிக்கிற கண்ணாடி போன்றவர். ஒளி, ஜீவனின் ஒளி. அதை புரிந்து கொள் சகோதரனே. நான் நியாயம் தீர்க்கிறேன், குற்றம் சுமத்துகிறேன் என்று சொல்லாதே. என்னுடைய செய்திகள் கடினமானதுதான். ஆனால் உன் ஆத்மாவின் வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உன் உலகத்தில் பணம், புகழுக்கு, பெருமைக்கு பரிசுத்தவான் என்கிற கொடியை உனக்கு நாட்டி விடுவதிலே என்னுடைய செய்தி எந்த பிரயோஜனமும் தராது. உனக்கு நீ பரிசுத்தவான், நீ ரட்சிக்கப்பட்டவன் என்று சாட்சி சொல்கிறவன் அல்ல நான். உனக்கு சாட்சி சொல்கிறவர் கர்த்தர். நீ ரட்சிக்கப்பட்டவன் என்றும் நீ பரிசுத்தவான் என்றும் சாட்சி அவர் சொல்ல வேண்டும், நான் இல்ல சொல்றது. உனக்கு நீயே தம்பட்டம் அடித்துக் கொள்ளலாம், அது வேறு. உன்னை பார்த்து 1000 பேர் சொல்லலாம், அது வேறு. உனக்கு தேவன் சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து பல்வேறு நிலைகளிலே தன்னை குறித்து சொல்லுகிற போது, எனக்கு சாட்சி சொல்லுகிறவர் வேறு ஒருவர் இருக்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார், என்னை அனுப்பினவரே எனக்கு சாட்சி சொல்லுவார். ஆம் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை பரிசுத்தவான், உன்னை தேவனுடைய மனுஷன் என்று தேவன் உனக்கு சாட்சி சொல்ல வேண்டும். உன்னை அனுப்பினவர் சொல்ல வேண்டும், உன்னை தெரிந்து கொண்டவர் சொல்ல வேண்டும், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் சொல்ல வேண்டும். வேற எந்த மனுஷனும் உன்னை பரிசுத்தவான், நீ ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால் நம்பிவிடாதே. புகழ்ச்சிக்காக சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொன்னாதான் நீ உன் பைய திறந்து கட்டு கட்டா காணிக்க பணம் கொடுப்ப, இல்லைன்னா கொடுக்க மாட்ட. இப்படி புகழ்ந்து பேச நான் இல்லை. உன் பணம் எனக்கு தேவையில்லை, நீ கொடுக்கிற காணிக்கை பணம் எனக்கு தேவையில்லை. ஆகவே உள்ளதை உள்ளபடி உனத்தை வெளிப்படையாக பேசுகிறேன். அருமையான கிறிஸ்தவர்களே, நான் விருப்பம் இருந்தா கேளுங்க, அவ்வளவுதான். அது உங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்பினால் கேளுங்கள். இல்ல குற்றம் சுமத்துகிறேன்னு சொல்றவங்க தாராளமாய் செவிகளை இறுக அடைத்துக் கொண்டு எவ்வளவு தான் குழல் ஊதினாலும் கேட்காத கட்டுவரியனை போல செவி அடைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் எந்த நஷ்டமும் வரப்போவதில்லை. 16ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்களை நீங்கள் தேவனுடைய மனுஷர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்றால், தேவனை பார்க்கிலும் மிஞ்சின நீதிமான்களும் பரிசுத்தவான்களுமாய் இருக்கிறார்கள் என்று நீங்கள் மனிதர்களுக்கு சாட்சி சொல்லுகிறீர்கள். ஊழியக்காரன் வேறு, வேலைக்காரன் வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், ஊழியக்காரன் எஜமானனை பார்க்கிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இன்றைய உலக கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? ஊழியக்காரர்கள் தேவனை பார்க்கிலும் பெரியவர்கள். தேவனை துதிக்கிறார்களோ கனம் பண்ணுகிறார்களோ இல்லையோ தெரியாது, மனிதர்களுக்கு துதிபாடுகிறார்கள். அவர் பரிசுத்தவான், அவர் தேவனுடைய மனுஷன் என்று, அவர் தேவனாலே அனுப்பப்பட்டவர் என்று. தேவன் அனுப்பினவர் சொல்லுகிறார், ஊழியக்காரன் எஜமானை பார்க்கிலும், தன்னை ஊழியத்திற்கு அனுப்பின எஜமானை பார்க்கிலும் பெரியவன் அல்ல. நாம் இன்றைய கிறிஸ்தவ உலகம் என்ன நினைக்கிறது? தேவனை பார்க்கிலும் ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களை ஆராய்ந்து பாராதவர்களாயிருக்கிறார்கள். நான் சொல்றேன், அவர்களையும் தேவன் அனுப்பி இருக்கிறார். ஏன் அனுப்பினாரு? அவருக்கு தெரியாமலா? இவன் செய்கிற போக்கிரித்தனங்கள் ஒன்றும் தெரியாமல் ஆண்டவர் இருக்கிறார் என்று நினைக்கிறாயே? இல்லை.
இப்படிப்பட்டவர்கள் வேண்டும் என்று, இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று பழைய ஏற்பாட்டு காலம் முதல், மோசேயின் காலம் முதல், அப்போஸ்தலர்களின் காலம் வரை ஆவியானவராகிய தேவன் முன்னுரைத்திருக்கிறார். கடைசி காலங்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் தோன்றுவார்கள், கள்ள ஊழியக்காரர்கள் தோன்றுவார்கள், கள்ள போதகர்கள் தோன்றுவார்கள். மனசாட்சியிலே சூடுபட்டு தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்றும் தீர்க்கதரிசிகள் என்றும் அப்போஸ்தலர்கள் என்றும் அழைத்துக் கொள்ளுகிற மனசாட்சியிலே சூடுபட்ட மனிதர்கள் தோன்றுவார்கள் என்று வேதாகமம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயின் காலம் முதல் அப்போஸ்தலர்களின் காலம் வரை படித்து பாருங்கள். பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம், 2-3 அதிகாரங்கள். பவுல் எழுதின 2 தீமோத்தேயு 4-5 அதிகாரங்கள், 2, 3, 4, 5 அதிகாரங்கள். யாக்கோபு எழுதின 4ஆம் 5ஆம் அதிகாரங்கள். பவுல் எழுதின தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் முழுவதும் எல்லா அப்போஸ்தலர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள். கடைசி நாட்களிலே பணப்பிரியராயும் சம்பாத்திய பிரியராயும் பொருளாசைக்காரராயும் அநேக ஊழியக்காரர்கள் தோன்றுவார்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் தோன்றுவார்கள், கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இந்த வசனங்கள் நிறைவேற வேண்டும். அதனால் இப்படிப்பட்டவர்களை இவன் இப்படித்தான் இருப்பான். எப்படி 12 சீடர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். அவர்களில் ஒருவன் பிசாசா இருந்தான். அவன்தான் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பான் என்று அவருக்கு தெரியும். தெரிந்துதான் 3.5 ஆண்டுகள் கூட வச்சிருந்தார். புரியுதுங்களா? ஏன்? அவரை குறித்து முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறி தீர்வதற்கு அவன் தேவையாக இருக்கிறான். யாரு? யூதாஸ். சகரியா 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், உங்களுக்கு நலமாக தோன்றினால் என் கூலியை தாருங்கள் என்றேன். 30 வெள்ளிக்காசை எனக்கு நிறுத்தார்கள். அது குயவனுக்கென்று, குயவனுடைய நிலத்திற்கென்று, குயவனுக்கென்று நான் ஆலயத்திலே அறிந்து விட்டேன். அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்கப்படும். அந்த பணம் குயவனுக்கென்று ஆலயத்திலே எரிந்து விடப்பட வேண்டும். அந்த பணத்தினால் ஆசாரியர்கள் ரத்தம் சிந்தி சாகிறவர்களுக்கு, அவர்களை புதைப்பதற்காக குயவனுக்கென்று அந்த நிலம், குயவர்கள் பானை பாத்திர மண்பாண்டங்கள் வனைகிறவர்களுக்கு புதைக்கப்படுகிற இரத்த நிலமாக அது வாங்கப்பட்டது. அந்த வசனம் நிறைவேற வேண்டும். அதை செயல்படுத்துகிறவனாக யூதாஸ் அனுப்பப்பட்டிருந்தார். அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இவன் தான் இந்த வசனத்தை நிறைவேற்றப் போகிறவன், தன்னை காட்டிக் கொடுக்க போகிறவன். 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுக்க போகிறவன் இவன் தான் என்று தெரிந்தே 3.5 ஆண்டுகள் கூட வச்சிருந்தார். புரியுதா? கடைசியிலே ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றால் அவன்தான். இப்படிப்பட்ட பிசாசின் ஊழியக்காரர்களை, பிசாசினால் ஏவுதலுக்கும் பிசாசினுடைய தூண்டுதலுக்கும், அசுத்தாவிகள் அந்நிய உலகத்தின் ஆவிகளின் தூண்டுதலால் நடத்தப்படுகிற ஊழியக்காரர்களை அவர்தான் அனுப்பியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தோன்றாவிட்டால் இந்த வேத வசனங்கள் நிறைவேறாது. புரியுதுங்களா? அதுக்காக இதெல்லாம் மாதிரி படிப்பினைகளாய் வைக்கப்பட்டிருக்கிறது, திருஷ்டாந்தங்களாய் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் நடுவில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இதை அறியாமலும் உணராமலும் இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் இருக்கிறீர்கள், மதி மயக்கத்தில் இருக்கிறீர்கள். மாய மயக்கம் உங்களை மதிமயங்க செய்தது. பம்பன், வழிப்போக்கன், துவாலன், துருத்தி என்று தன்னை பரிசுத்தவான், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன், தேவனுடைய ஊழியக்காரன் சொன்ன அத்தனை பயலையும்
நீ பரிசுத்தவான் என்று நம்பினாய், ஆவிக்குரிய அப்பான்னு கூப்பிட்ட. அவன் சொன்ன அத்தனை பொய்களையும் நீ சத்தியம் என்று நம்பினாய். மாயை, மயக்கம், மாயையின் மயக்கத்திலே இருக்கிறாய். உன் ஆவிக்குரிய கண்களும் உன் ஆவிக்குரிய செவிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே முன்னுரை தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள் நிறைவேறித்தீர வேண்டும். ஆகவே நீ உன் ஆவிக்குரிய கண்கள், இன்றைய கிறிஸ்தவர்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்களும் ஆவிக்குரிய செவிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இருதயம் பொருளாசையை, பண ஆசையை, சம்பாத்திய இச்சையை பின்பற்றி போய் மதிமயக்கத்திலே, மாயையின் மயக்கத்திலே விழுந்து கிடக்கிறது. மாய கவர்ச்சியிலே மதிமயங்கி இருக்கிறீர்கள். நல்லவனுக்கும் பொல்லாதவனுக்கும் வித்தியாசம் தெரியல. தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் பிசாசின் ஊழியக்காரனுக்கும், தேவனுடைய தீர்க்கதரிசிக்கும் பிசாசுகளின் தீர்க்கதரிசிகளுக்கும், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களுக்கும் பிசாசுகளின் அப்போஸ்தலர்களுக்கும் வித்தியாசம் தெரியல. ஒளியின் தூதனுக்கும் பிசாஸ் சாத்தானுக்கும் வித்தியாசம் தெரியல. ஒளியின் தூதனை சாத்தான் என்கிறாய், சாத்தானை ஆண்டவர் என்கிறாய். புரியுதா? இந்த ஒரு வார்த்தையே போதும்னு நினைக்கிறேன். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, அர்த்தம் புரியல, வித்தியாசம் தெரியல. ஒளியின் தூதனை, ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவின் முன்னோடியாகிய தூதனை நீ சாத்தான் என்கிறாய். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். பிசாசுகளும் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள். உனக்கு விளங்கல? கண்டவன் வம்பன் வழிபோக்கன் தன்னைத்தானே செல்ஃப் ஆர்டைன்ட் அப்போஸ்டல்ஸ், செல்ஃப் ஆர்டைன்ட் ப்ராப்பர்ட்ஸ், செல்ஃப் ஆர்டைன்ட் ரெவரன்ஸ் பாஸ்டர்ஸ், தங்களை தாங்களே போதகர்கள், ரெவரண்டுகள் என்றும், தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகள் என்றும், தங்களை தாங்களே அப்போஸ்தலர்கள் என்றும் அழைத்துக் கொள்ளுகிற கள்ள ஊழியர்களை, தங்களை தாங்களே தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய அப்போஸ்தலர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிற செல்ஃப் ஆர்டைன்ட் செயின்ட்ஸ் எல்லாரையும் நீ பரிசுத்தவான் என்று நம்புகிறாய். தேவன் சொல்லுகிறார், அவர்கள் பிசாசுகளாய் இருக்கிறார்கள், யூதாசை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அருமையான கிறிஸ்தவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இறுதி வார்த்தைக்கு வருகிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அதற்கு முன்பு 16ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு பகுதி இருக்கு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ஊழியக்காரன் காசு வாங்காம ஊழியம் செய்கிறவன். ஊழியக்காரன் யாரு? ஊதியம் இல்லாமல், சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறவன் ஊழியக்காரன். காணிக்கையும் வாங்க மாட்டான், காணிக்கையும் வாங்கக்கூடாது, ஏன்னா அது ஊதியம். வேலை செய்கிறவன் அதனால் பிழைக்கவும் வேண்டும். ஆனா தேவனுடைய ஊழியக்காரன் தேவனிடத்தில் மட்டுமே பெற்றுக்கொள்ளுவான், மனிதர்களிடத்தில் பெற்றுக்கொள்ள மாட்டான். கர்த்தருக்கு காணிக்கை என்று இவன் வாங்கி வயிறு வளர்க்க மாட்டான், சம்பாதிக்க மாட்டான். அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஏன்னா ஊழியக்காரன் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன். அவனுக்கு நீ கொடுக்கிற காணிக்கை தேவையில்லை, நான் கொடுக்கிற காணிக்கையும் தேவையில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட, எஜமானனாகிய தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனுக்கு நீயும் நானும் கொடுக்கிற காணிக்கை தேவையில்லை. அவனை அனுப்பினவர் அவனுடைய தேவைகளை சந்திக்க, அவனை போஷிக்க, அவனை உடுத்துவிக்க, அவனை வாழ்விக்க அவர் வல்லவர். நீ அதை விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசி என்று சொல்லுகிறாய், இதுதான் உனக்கு விசுவாசம். உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை தம்முடைய ஊழியக்காரனாக அழைத்தவர், உன்னை போஷிக்கவும், உன்னை உடுத்துவிக்கவும், உன்னை வாழ்விக்கவும் தகுதியுள்ளவர். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உலகத்தில் இருப்பவனிலும் உன்னதத்தில் இருக்கிறவர், என்னை அனுப்பினவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருக்கா? இருந்துன்னா நீ மனிதர்களிடத்தில் போய் கர்த்தருடைய ஊழியத்துக்கு காணிக்கத்தா அப்படின்னு பிச்சை எடுத்திருக்க மாட்டியே.
நீ ஊழியக்காரனா? சகோதரனே, கோபத்தில் கேட்கிறேன்னு நினைக்காதீங்க, யோசித்து பார். ஆனால் நீ வேலைக்காரன், தேவனுடைய தோட்டத்திலே வேலை செய்யும்படியாக அனுப்பப்பட்டவன். உன்னையும் தேவன் தான் அனுப்பினார். அவரிடத்தில் சண்டையிட்டார்களே, அதிகாலையிலே வேலைக்கு அனுமதிக்கப்பட்டவனுக்கும் ஒரு வெள்ளிப்பணம், மாலை 5 மணிக்கு வேலைக்கு அனுப்பப்பட்டவனுக்கும் ஒரு பணம். இது எப்படி நியாயம் என்று சொல்லி தோட்டத்தின் எஜமான் ஆண்டவரிடத்திலே வேலைக்கு அனுப்பப்பட்டவர்கள் கேள்வி கணை தொடுக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், என்னுடையதை என் விருப்பப்படி நான் வேலைக்கு அமர்த்தினவர்களுக்கு கொடுப்பதில் உனக்கு என்ன சிக்கல்? உனக்கு பேசின தொகையை தந்திருக்கேனா, வாங்கிட்டு போ. அதுபோல அவனுக்கு கொடுப்பதும் என்னுடைய விருப்பம், என்னுடைய தாராள குணம், கொடுப்பேன். உனக்கு பேசினதுல குறை வச்சிருக்கா? இல்ல. உன்னை ஒரு பணத்துக்குத்தானே உன்னை வேலைக்கு அமர்த்தினேன். ஆமா, அதை தந்திருக்கனா? ஓகே, வாங்கிட்டு போ. அவனுக்கு கொடுக்கறத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற அப்படிங்கிறார். அருமையானவர்களே, வேலைக்காரன் கூலிக்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டவன். அவன் தின கூலிக்கோ, வார கூலிக்கோ, மாத கூலிக்கோ, ஆண்டு கூலிக்கோ வேலைக்கு வச்சிருக்கலாம். அவன் காணிக்க வாங்குறான், தப்பு இல்லை. அடிப்படை காரணம், அவனுக்கு தன்னை வேலைக்கு வைத்த எஜமான் கூலி கொடுக்க மாட்டார் என்று நினைக்கிறான். விசுவாசம் இல்லை. தினந்தோறும் தன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு தேவையான கூலியை அவர் தருவார் என்கிற நம்பிக்கை இல்லாததினால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வருகிற இறை மக்களை கசக்கி பிழிந்து அவர்களை ஓட்டுகிற, எப்படி ஓட்டுனா பணம் வரும் அப்படின்னு ஓட்டுறான், சபிக்கிறான், பயமுறுத்துகிறான். அவங்க கொடுக்கறாங்க, இவன் வாங்கிக்கிறான். பரலோக ராஜ்யத்தில் இவனுக்கு பங்கு இல்லை. அங்க பொக்கிஷம் இவனுக்காக சேர்க்கப்படவில்லை. அவன் அன்றாட வேலைக்கான ஜபிக்கிறதுக்கு, பாடுறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு, பிரசங்கிக்கிறதுக்கு, குறி சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் காணிக்க வாங்கிக்கிறான். வேலைக்கு கூலி. இவன் வேலைக்காரன். ஊழியக்காரன் அப்படி இல்லை. ஊழியக்காரன் எதுக்கும் பாத்திரமானவன் இல்லை. அபாத்திரமான ஊழியக்காரர்கள் எதுவும் கேட்டு வாங்குறதுக்கோ கொடுக்கிறதா வாங்குறதுக்கோ இவனுக்கு உரிமை இல்லை. இவனை வேலைக்கு அமர்த்தினவர், எதை ஊழியத்துக்கு அமர்த்தினவர் கடவுள், தேவன். அவர்தான் அவனுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். புறத்தியான இடத்திலிருந்து வாங்கி சாப்பிடுறதுக்கு இவனுக்கு உரிமை இல்லை. ஒரே ஒரு அனுமதி, நீ ஊழியத்திற்கு போகும்போது உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதை மட்டும் எந்த கேள்வியும் கேட்காமல் சாப்பிடு, குடி என்று சொல்லியிருக்காரு. அதை மட்டும் தான் பெற்றுக்கொள்ளணும். நீ ஊழியக்காரன் என்றால், ஊழியக்காரனுக்கும் வேலைக்காரனுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. காணிக்க வாங்குறவன் எவனும் ஊழியக்காரன் இல்லை. அவன் தேவனை விசுவாசிக்கவில்லை. அவன் தன்னை வேலைக்கு அமர்த்தின தேவனை, எஜமானனை நம்பவில்லை. அதனால அவருடைய தோட்டத்தின் ஆடுகள், அவருடைய மந்தையின் ஆடுகளை கசக்கி பிழிந்து காணிக்கை வாங்கி சாப்பிடுகிறான், சம்பாதிக்கிறான். அவனுடைய முடிவு ஐயோ. ஏன்? தேவனுடைய தோட்டத்தின் ஆடுகளை வேட்டையாடுகிறான். திராட்சை தோட்டத்தை குழி தோண்டி புதைக்கிறான், அழிக்கிறான். ஆனா ஊழியக்காரன் காணிக்கையும் வாங்கக்கூடாது. குடிக்கிறதுக்கோ புசிக்கிறதுக்கோ ஏதாவது கொடுத்தால் நீ வாங்கி சாப்பிடு, வேண்டான்னு சொல்லல. உன்னை அனுப்பினவர் உன்னை இலவசமாய் பணி செய்ய அனுப்பினார். அவர் தந்த ஞானம், அவர் தந்த அறிவு, அவர் தந்த ஆவியின் வரங்கள், அவர் தந்த தாளந்துகளை அவருக்காக செலவிடு. சம்பாதிக்காதே, காணிக்கைக்காக விற்காதே. நீ ஊழியக்காரன் அல்ல, நீ பிசாசின் ஏவல்காரன் என்பதை புரிந்து கொள். மாதிரின்னா என்னன்னு நினைச்சீங்க? வந்தவன் போனவன், பைபிளை தூக்கிட்டு வந்தவன் எல்லாம் கடவுளை ஊழியக்காரனா? இல்ல. வயிற்று பிழைப்புக்காக வந்தான், வேலை வாய்ப்புக்காக வந்தான், சம்பாத்தியத்திற்காக வந்தான், புகழுக்காக வந்தான், பெருமைக்காக வந்தான், அந்தஸ்துக்காக வந்தான். சமுதாயத்திலே நானும் மனிதன் என்று மதிக்கப்பட வேண்டும், அந்தஸ்துக்குரியவனாய் வாழ வேண்டும் என்பதற்காக வந்தான். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வரல.
நீங்கள் கொடுக்கிற காணிக்கைக்காக வந்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வேலைக்காரனுக்கும் ஊழியக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று. அருமையானவர்களே, அனுப்பப்பட்டவன் அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. என்ன முதல்ல சொன்னாரு? ஊழியக்காரன் தன்னை ஊழியத்துக்கு அமர்த்தின எஜமானிலும் பெரியவன் அல்ல. இப்ப சொல்றாரு, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. புரியுதா? இங்க வந்த ஊழியக்காரன் அத்தனை பேரும் தன்னை அனுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம், பிதாவாகிய தேவனை பார்க்கிறோம், தன்னை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறோம். பெரியவன் பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டளை கொடுக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டளை இடுகிறான். பிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு கட்டளை இடுகிற எஜமானர்களாய் அவரிலும் பெரியவர்களாய் மாறிவிட்டார்கள். யார் இவங்க? யார் இவர்கள்? ஊழியக்காரர்களா? தேவனால் அனுப்பப்பட்டார்களா? இல்லை தேவனை இவர்கள் அனுப்பினார்களா? அப்படின்னா என்ன, நீர் உம்முடைய ஊழியக்காரனா அனுப்பணும்னா அவரை மிரட்டி கடவுளை மிரட்டுகிறார்களா? தெரியாம கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன், அவரை மிரட்ட அளவுக்கு இவங்க பெரியவர்களா? யாரை மோசம் பக்குகிறீர்கள்? உங்களுடைய மதிமயக்கம் அவர்களை பெரியவர்களாக்குகிறது. மதிமயங்கி இருக்கிற கிறிஸ்தவர்களே, மாயையின் மயக்கத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்கள், மாயையை விட்டு வெளியே வாருங்கள். இல்லையேல் நீங்களும் அவர்களில் ஒருவராக எண்ணப்படுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு திட்டமாக ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். சொல்லப்படலன்னு மட்டும் நீங்க நினைக்க கூடாது. தப்பித்துக் கொள்ள வழியே கிடையாது. சொல்லப்படவே இல்லை, எங்களுக்கு யாரும் போதிக்கவில்லை, எங்களுக்கு யாரும் கற்பிக்கவில்லை என்று சொல்லுகிற ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. தன்னை அனுப்பினவருக்கு பெரியவனாக ஒருவன் எப்பொழுது தன்னை உயர்த்திக் கொள்ளுகிறானோ அவன் சாத்தான், அவன் பிசாசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு கட்டளை பிறப்பிக்கிறவன் கர்த்தரை ஒரு ஆடலி, ஒரு வேலைக்காரனாக பயன்படுத்துகிறவன், தான் இட்ட கட்டளையை நிறைவேற்றுகிற ஒரு கூலியாளாக, ஒரு பிஏவாக, ஒரு பியூனாக பயன்படுத்துகிறவன் சாத்தானா இருக்கிறான். மறந்து விடாதீர்கள். எவன் ஜபிக்கிற போதோ பிரசங்கிக்கிற போதோ ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இவனை கட்டும், இவனை அழியும் என்று சபிக்கிறானோ அவன் சாத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் தன்னை அனுப்பின, தன்னை உண்டாக்கின தேவனுக்கு கட்டளை இடுகிறான். தன்னை அனுப்பின தேவனுக்கு எஜமானனாய் இருக்கிறான். சாத்தான் தான் தேவனுக்கும் தன்னை உண்டாக்கின தேவனுக்கும் எதிர்த்து நிற்பவனும் எதிரியும். அதான் அந்தி கிரைஸ்ட், எதிராளி, எதிர்த்து நிற்கிறவன். தன்னை அனுப்பின தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற எந்த ஊழியக்காரனானாலும், பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டளை பிறப்பிக்கிற எந்த ஊழியக்காரனானாலும் அவன் சாத்தானாயிருக்கிறான், அவன் பிசாசாயிருக்கிறான், அவன் பிசாசின் ஆவியினால், அசுத்த ஆவிகளினால் நடத்தப்படுகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, வசனம் சொல்லுது, ஏன் சுய புத்தியிலே தான் இதை பேசவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 17வது வசனம், நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நான் இதுவரையிலும் இந்த சத்தியத்தை அறியவில்லை என்று சொல்லுகிற ஒரு தருணம், ஒரு வாய்ப்பு உனக்கு வழங்கப்படாது. அந்த வாய்ப்பு முடிந்து விட்டது. நீ இன்று வரை சொல்லி இருக்கலாம், எனக்கு இந்த வசனத்தினுடைய, இந்த யோவான் நற்செய்தி நூலின் சத்திய வசனங்களின்
சத்தியம் எனக்கு தெரியாமல் இருந்தது. எனக்கு யாரும் கற்பிக்கவில்லை, எனக்கு யாரும் பிரசங்கிக்கவில்லை, எனக்கு யாரும் தீர்க்க தரிசனமாக சொல்லவில்லை, எனக்கு யாரும் போதிக்கவில்லை, எனக்கு யாரும் சுட்டிக்காட்டவில்லை, என்னை யாரும் எச்சரிக்கவில்லை, எனக்கு யாரும் அறிவு புகட்டவில்லை என்று நீ சொல்லுகிறதற்கான வாய்ப்பு இதோடு உனக்கு முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால், நான் அறியவில்லை, நான் அறிந்தே இருக்கவில்லை, எனக்கு சொல்லப்படவே இல்லை என்று நீ சாதிக்க முடியாது. இங்கே இவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால், இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஆம், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. மலை பிரசங்கத்திலே ஒரு 10 வசனங்கள் இருக்கும் இல்லையா? யார் பாக்கியவான்? அந்த பாக்கியவான் என்கிற வார்த்தையை இங்கே யோவான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். அதை யோவான் திவ்ய வாசகனாகிய இயேசு கிறிஸ்துவை கற்று படித்து அறிந்தவனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ புஸ்தகத்தை, ஜீவ விருட்சத்தை, நித்திய ஜீவனாகிய கிறிஸ்துவை கற்று படித்து கற்று தேர்ந்தவனாகிய யோவான் அந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறான். அதை நான் இன்று உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அறியவில்லை, நான் அறியவே இல்லை, நான் கேள்விப்படவே இல்லை, எனக்கு சொல்லப்படவே இல்லை, எனக்கு கற்பிக்கப்படவே இல்லை என்று ஒரு சான்ஸ் உனக்கு கிடைக்காது. முடிஞ்சிருச்சு. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால், இவைகளை செய்வீர்களானால், இவைகளின்படி நடப்பீர்களானால், இவர்கள் இந்த வசனங்களை கை கொள்ளுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். பரலோக ராஜ்யம் உங்களுடையது, நித்திய ஜீவன் உங்களுடையது. உங்கள் ஜீவாத்மா நித்திய ஜீவனை பெற்று ஒளி விளக்காய் கிறிஸ்துவின் சாயலாய் மாறி கிறிஸ்துவோடு கூட பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாய் மாறுவீர்கள். பரலோக ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்தின் உரிமை பங்கு உங்களுக்கு சொந்தமாகும் என்று வாழ்த்தி இந்த செய்தியை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இதன் தொடர்ச்சியை நாளை மறுதினம், அதாவது திங்கட்கிழமை பேசுகிறேன். இன்னும் கர்த்தருக்கு விருப்பம் இருந்தால் நாளைய தினத்திலே மாலையிலே ஏதாயிலும் ஒரு எச்சரிப்பின் செய்தியோடு உங்களை சந்திக்கலாம் என்று விரும்புகிறேன். அதுவரை கர்த்தருடைய ஆவியானவர் சத்திய வேத வசனங்களின் வழியிலே உங்களை நடத்துவாராக. சத்திய வசனமாகிய கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே உங்கள் பக்தி விசுவாசத்தை நிலைநிறுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா.